மது ஒழிப்பு மாநாட்டுக்கு விசிக்கு நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மதவாத கட்சியான பாஜகவில சாதிவாத கட்சியான பாமக மட்டும் அழைப்பு இல்லை அப்படின்னு திருமாவளவன் வெளிப்படையே சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று என கோரிக்கை வலுப்பெற்று வருவதில் பாட்டாளி மக்கள் கட்சி மகிழ்ச்சி அடைகிறது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு குறித்து பேசுவதற்கு மிகவும் தகுதியான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதுவும் இந்த ராமதாஸ் தான். 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சியில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்ட நாளில் தொடங்கி கடந்த 44 ஆண்டுகளாக மதுவிலக்குக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி போராடி வருகிறது. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமகவின் நோக்கம், எண்ணம். சென்னை மாகாணத்தின் சில பகுதிகளில் ராஜாஜி சென்னை மாகாணம் முழுவதும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் மதுவிலக்கை கொண்டு வந்தனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு 1972ஆம் ஆண்டில் கலைஞர் மதுவிலக்கை ரத்து செய்ய தீர்மானித்த போது 94 வயது முதியவரான ராஜாஜி கொட்டும் மழையில் கலைஞரின் வீட்டுக்கு சென்று மதுவிலக்கை ரத்து செய்யக்கூடாது என்று வலியுறுத்தினார். ஒரு தலைமுறை மது என்றால் என்ன என்றே தெரியாது, அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க. அதனால செய்யாதீங்கன்னு சொல்லி ராஜாஜி கொட்டும் மழை 94 வயசு அவர்கள். ஆனாலும் கலைஞர் மதுவை திறந்து விட்டார். அப்போதிலிருந்து சில ஆண்டுகளை தவிர சில காலங்களில் மது வெறும் சிக்கலாகவே உள்ளது. இப்போது தமிழ்நாட்டை ஆளும் திமுகவினரே மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கின்றனர். மதுவுக்கு எதிராக 35 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நான் நடத்தியுள்ளேன். 32 மாவட்டங்களிலும், அப்பொழுது 32 மாவட்டம், இப்போ 38 மாவட்டம், 32 மாவட்டங்களிலும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடுகளை நான் நடத்தியுள்ளேன். மகளிரை கொண்டு ஆயிரக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொள்வார். அனைத்து சமுதாய தலைவர்கள் கூட்டத்தை நடத்தி அவர்களை அழைத்துக் கொண்டு முதலமைச்சராக இருந்த கலைஞரை சந்தித்து மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினேன். மதுக்கடைகள் தொடங்கப்பட்ட போது 7200க்கும் கூடுதலான மதுக்கடைகள் இருந்தன. அவற்றை 4800 கடைகளாக குறைத்த பெருமை பாட்டாளி மக்கள் கட்சியை சேரும். உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள 3321 மதுக்கடைகளை மூட வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை மொத்தம் 16 மணி நேரம் மதுக்கடைகள் திறக்கப்பட்டு இருந்தன. அதை 10 மணி நேரமாக குறைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மதுவிலக்கு பற்றி பேசவே அஞ்சின. 2016ஆம் ஆண்டு பாமக தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் பாமக ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து மதுவிலக்கு என்று அறிவித்தோம். அதன் பிறகுதான் திமுக உள்ளிட்ட கட்சிகள் மதுவிலக்கு பற்றி பேச தொடங்கின. இப்போதும் தமிழகத்தில் மதுவுக்கு எதிராக தீவிரமாக போராடி வருவது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும். அதை நாங்கள் சாதிப்போம். அதாவது நீங்கள் கேள்வி கேட்டீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அரசியலும் மது ஒழிப்பிலும் எங்கள் வழியில் எங்கள் பயணம் தொடரும்.